இன்னைக்கு நம்ம ஆன்கோயிங் ஐபிஓவான சிஎம்பிடிஐ ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் மைண்ட் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கா, இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன, நல்ல லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்கா போன்ற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் 1842 கோடியாக இருக்குது. என்டையர்லி கம்ப்ளீட்டாக ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ்ஷாக எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம குயிக்காக பார்த்துருவோம். இவங்க கன்சல்டன்சி மற்றும் சப்போர்ட் சர்வீசஸ் கோல் அண்ட் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளானிங் அண்ட் டிசைனிங்கில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கன்சல்டன்சி அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கன்சல்டன்சி கம்பெனியாக இருக்காங்க கோல் அண்ட் மினரல் செக்டரில். ஸோ 61% மார்க்கெட் 2025 ஃபிஸ்கல் இயரில் இந்தியாவில் இவங்க தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ கோல் இந்தியா நிறுவனத்தோட ஒரு துணை நிறுவனம், சப்சிடரி தான். ஸோ இவங்க கோல் இந்தியா தான் இவங்களோட பேரண்ட் கம்பெனியாக இருக்காங்க. இப்போது இந்த ஐபிஓ ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா, நீங்கள் மார்ச் 12 வரைக்கும் கோல் இந்தியாவோட ஷேர்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்ஹெச்பி வச்சு பார்க்கும்போது செபியோட வெப்சைட்டில் போய் பார்க்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா மார்ச் 12 இவங்க ஆர்ஹெச்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ரெக்கார்ட் டேட். ஸோ நீங்கள் மார்ச் 12 இவங்களோட ரெக்கார்ட் புக்கில் நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ண முடியும். மினிமம் நீங்கள் ஒரு கோல் இந்தியா ஷேர் வச்சுருந்தாலே இந்த ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஷேர் ஹோல்டர் கோட்டாக்கு இந்த ஐபிஓவில் 10% ஒதுக்கியிருக்காங்க. அதாவது 100% அலாட் பண்ணக்கூடிய ஷேர்ஸில் 10% ஷேர் ஹோல்டர் கோட்டாக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய நீங்கள் நம்ம சேனலை ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் ஷேர் ஹோல்டர் கோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களோட இன்கமும் சரி ப்ராஃபிட்டும் சரி ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக இவங்களோட ப்ராஃபிட் 2023 ஃபினான்ஷியல் இயரில் 296 கோடியாக இருந்திருக்கு. அது 2024 ஃபினான்ஷியல் இயரில் நல்லா உயர்ந்திருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. 503 கோடியாக உயர்ந்திருக்கு. 2025 ஃபினான்ஷியல் இயர்லையும் பார்க்கும்போது 666 கோடியாக இருக்குது. ஸோ 2025 டிசம்பரில் பார்க்கும்போது ப்ராஃபிட்டில் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. 425 கோடியாக உயர்ந்துக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது இவங்க கீ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இண்டிகேட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2025 டிசம்பர் குவார்ட்டர் வச்சு பார்க்கும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 27% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா 20.3% இருக்குது. பேட் மார்ஜினும் எக்ஸலண்ட்டாக இருக்குது, 27.6% இருக்குது. எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 38.5% இருக்குது. ஓவராலாக இவங்க ஃபினான்ஷியல் வைஸு இவங்களோட கீ பேராமீட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இவங்க ப்ரொமோட்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கோல் இந்தியான்னு சொல்லிட்டு. இந்த ஐபிஓவில் ஆஃபர் ஃபார் சேல் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஆஃபர் ஃபார் சேல் இருந்தால் கூட போஸ்ட் ஐபிஓ இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் 85% ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது கோல் இந்தியா நிறுவனம். ஸோ இந்த கோல் இந்தியா ஒரு பொதுத்துறை நிறுவனம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இவங்க ஒரு பிஎஸ்யூ செக்டரோட ஒரு துணை நிறுவனமாக இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனியோட ஒரு சப்சிடி தான் இவங்கள இருக்காங்க. ஸோ 85% ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கிறதும் ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ஸோ கோல் இந்தியா நல்லாவே இந்த நிறுவனத்தில் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது போஸ்ட் ஐபிஓ கூட. ஸோ இதில் நம்ம முக்கியமாக இந்த ஐபிஓவில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பரத் குக்கிங் கோல் ஐபிஓ ப்ரீவியஸாக ஒரு 2 months பிஃபோர் வந்திருந்தது. ஸோ இவங்களோட துணை நிறுவனம் தான் அதுவும் கோல் இந்தியாவோட துணை நிறுவனம். ஸோ இது 2 ஐபிஓ தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கோல் இந்தியா லாஸ்ட் இயரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஐபிஓ ஒரு நல்ல ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சுது கோல் இந்தியா நிறுவனத்துக்கு. லிஸ்டிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் டபுளாக இருந்தது. 96% வரைக்கும் லிஸ்டிங் அன்னைக்கு அந்த ஐபிஓ கொடுத்துச்சு. ஸோ இந்த ஐபிஓவும் அந்த அளவுக்கு கொடுக்குமா, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. பெரிய லிஸ்டிங்கை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதா நம்ம இந்த ஜிஎம்பி இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கு மிக முக்கிய காரணம் தற்போது இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷன். ஐபிஓ மார்க்கெட் மிகவும் பாதிப்படை செஞ்சுருக்கு. ஸோ இதன் காரணமாக இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் ஐபிஓ மேலே சுத்தமாக இல்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய மெயின் போர்டு ஐபிஓஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருந்தது. எல்லா ஐபிஓமே பூவர் லிஸ்டிங் தான் கொடுத்தது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் சுத்தமாக ஐபிஓஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ அதுதான் இந்த ஜிஎம்பியும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு.
இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி இந்த ஐபிஓ ஒரு நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ இதில் இந்த ஐபிஓ டே 1ல் சப்ஸ்கிரிப்ஷனே பெருசாக ஆகலை. 0.07 டைம்ஸ் தான் வந்து ஓவராலாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதில் ரீட்டைல் கோட்டா வந்து 0.1 டைம்ஸும் ஷேர் ஹோல்டர் கோட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா 0.11 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. எம்ப்ளாயி கோட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் ஆகலை டே 1ல். ஸோ இதன் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஐபிஓக்கு இன்வெஸ்டர் சைட்லேருந்து அந்தளவுக்கு பெரிய வரவேற்பு இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதன் காரணமாக தான் ஜிஎம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ இந்த நிறுவனத்தை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து வருவோம். நீங்கள் இந்த ஐபிஓவில் லிஸ்டிங் இன்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பெரிய லிஸ்டிங் இன் கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் தரக்கான சான்சஸ் வந்து குறைவு தான். ஏன்னா ப்ரீவியஸாக இவங்களோட சப்சிடியான பாரத் கோக்கிங் கோல் கொடுத்த அளவுக்குலாம் நீங்கள் இந்த ஐபிஓவில் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனால் ஒரு லாங் டேர்மில் வந்து இது கன்சிடரேஷன் பண்ணலாமான்னு கேட்டால் லாங் டேர்மில் இந்த ஐபிஓ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நல்ல டைம் பீரியடில் நல்ல டைம் பீரியட் பார்த்து நல்லா அக்குமுலேஷன் பண்ணால் லாங் டேர்மில் இந்த ஐபிஓ வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கான சான்சஸ் வந்து லாங் டேர்மில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.